ஹலோ விவர்ஸ். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஏதாவது அரசு பணிக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையா? ஏதாவது எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? குரூப் 4 வருமா? குரூப் 4 அவ்வளோதான். இனி 2027 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதுதான் உண்மையான விஷயம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 இப்போ வச்சு முடிச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. இனி அடுத்த எக்ஸாம் மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 வந்து இனி அடுத்த 2026 எண்ட்லையோ இல்லை 27லையோ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா தகவல். மேபி வந்து அவங்க இந்த இயர்லேயே வந்து ஏதாவது கண்டக்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சி வந்து அவங்கள அஃபிஷியலாக வந்து வெளியிட்டாங்கன்னா அது மட்டும்தான் தெரியும். பட் டிஎன்யூஎஸ்ஆர்பி நம்ம பசங்க எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. நம்ம முன்னாடி வீடியோவில் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்னி அப்படிங்கிறத பற்றி வந்து போட்டிருந்தோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா 4 இயர்ஸ் மட்டும் ஆர்மியில் ஒர்க் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து பார்த்திங்கன்னா அது கிரியேட் பண்ணுது. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரை பண்ணலாம். ஆர்மியில் வந்து நம்ம எப்படியாவது வந்து நம்ம இந்திய நாட்டுக்காக சேவை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சா அதை கண்டிப்பாக வந்து ஒரு ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அக்னிவீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு வந்து அந்த ரேலி வந்து பார்த்திங்கன்னா நடக்க போது 11 மாவட்டங்கள்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த இராணுவத்துக்கு ஆள் சேர்க்குற அந்த முகாம் அப்படிங்கிறது வந்து ஈரோடு வஉசி பார்க்கில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வீடியோவில் போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா அதை ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்ன ஏஜாக இருக்கணும். 21க்கு பிலோவில் இருக்கணும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தகுதியானவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏஜ்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பாருங்கள். ஸோ நம்ம இந்த வீடியோவில் முக்கியமாக பார்க்க போகிறது என்னென்னா நம்ம பசங்க எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி 2025க்கான அந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2800க்கும் மேற்பட்ட பணிகளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இது ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாப்பியான நியூஸு. ஏன்னா வந்து ஏதாவது ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து இப்போதைக்கு வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு நோட்டிஃபிகேஷனாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா 2026 தேர்தலுக்கு முன்னாடி நடக்க போகிற கடைசி எக்ஸாமாக கூட இது இருக்கலாம். இதுக்கப்புறம் வந்து 2026 எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா தான் டிஎன்யூஎஸ்ஆர்பி வந்து இந்த மாதிரி வந்து பிசி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் நிலை காவலர் 2833 மொத்தமாக வந்து வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா 2833. அதில் வந்து பார்த்திங்கன்னா சிறைத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 180, அதுக்கப்புறம் தீயணைப்பு துறையில் 631, மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 3644 பணிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வேக்கன்சி வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுற டேட் வந்து பார்த்திங்கன்னா 22/8 ஸ்டார்ட் ஆகுது. அதாவது வந்து அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுற டேட் வந்து பார்த்திங்கன்னா 22 ஆகஸ்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் வந்து 21 செப்டம்பர், அதாவது நெக்ஸ்ட் மந்த் வரைக்கும் டைம் இருக்குது. அதில் நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு லாஸ்ட் டேட் 25. ஸோ ஒரு 4 days வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து டைம் கொடுக்குறாங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் 9 வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நல்லாவே ஒரு கேப் இருக்குது, ஒரு 3 months இருக்குது. ஸோ நல்லா இதை வந்து பயன்படுத்திக்கிட்டிங்க அப்படின்னா ரிட்டனில் நல்லா மார்க் எடுக்கலாம். ஏன்னா ரிட்டனில் மார்க் நல்லா எடுத்திங்க அப்படின்னா தான் ஃபிசிக்கலில் நீங்கள் விட்டிங்கனாலுமே வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து போக முடியும். ஏன்னா ஃபிசிக்கல் பற்றி உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். முன்னாடிலாம் வந்து ஒரு 2023 வரைக்கும் 3 ஈவெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவெண்ட் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா கூட கிரவுண்டை விட்டு வெளியே தாட்டி விட்டுருவாங்க. சைன் வாங்கிட்டு உங்களோட செஸ் நம்பர் சொல்லி நீங்கள் வெளியே வந்துடணும். ஆனால் இப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் 3 ஈவெண்ட்டில் நீங்கள் 3லேயுமே 0 வாங்கினீங்கனாலும் 0 தான். இல்லை 1ல் 0 ஃபஸ்ட் எடுத்தோன்னா ரோப் ஏறதுலேயே 0 வாங்கிட்டீங்கனாலும் அடுத்து லாங் ஜம்ப் ரன்னிங் உண்டு. இல்லை ஃபஸ்ட் எடுத்தோன்னா ரோப் நல்லா ஏறிட்டீங்க, லாங் ஜம்ப் நல்லா பண்ணல, உங்களால் சிங்கிள் ஸ்டார் கூட வாங்க முடியல அப்படின்னாலும் நீங்கள் அடுத்து வந்து ரன்னிங் போகலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இப்போ இருக்குது. ஸோ நீங்கள் ரிட்டனில் எந்தளவுக்கு மார்க் நல்லா வாங்கி வச்சுக்கிறீங்களோ அதை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஓவரால் கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஏறும். ஸோ அந்த ஓவரால் கட் ஆஃப் வச்சு தான் நீங்கள் சூஸ் பண்ணுறது. ஏன்னா நீங்கள் அப்ளிகேஷன் கொடுக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அந்த மாதிரி வந்து கொடுப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஏஆரா, டிஎஸ்பியா, இல்லை ஃபயரா, இல்லை வந்து அந்த சிறைத்துறையா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுப்பீங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுக்குற அந்த ப்ரிஃபரன்ஸுக்கு தகுந்த மாதிரி உங்களோட மார்க் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்குறது உங்களுக்கு கிடைக்கும். இல்லைனா அந்த ஒரு நீங்கள் எதிர்பார்க்குறது இல்லாமல் அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேட்ஸ் பார்த்துட்டோம். அண்ட் இதில் இருக்கிற அந்த ஜாப்ஸ் பற்றி பார்த்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இதை நம்ம எப்படி வந்து நம்ம இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணணும், ஃபிசிக்கலுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ரிட்டன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ரெகுலராக பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட சேனலை வந்து கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ உங்களுக்கு வந்து இதில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து இனிமேல் வந்து ரெகுலராக வந்து அப்லோட் ஆகும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அதே தாங்க, அந்த பொது பிரிவினருக்கு வந்து ஓசிக்கு 31%, அப்புறம் பிசிக்கு 26.5, பிசிஎம்க்கு 3.5,
எம்பிசிக்கு 20%, எஸ்சிக்கு 15%. ஸோ இது வந்து நார்மலாக எப்பயுமே இருக்கிறது தான். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட் கோட்டா, அதுக்கப்புறம் வந்து முன்னாள் இராணுவ வீரர்கள், அதுக்கப்புறம் இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ், இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக எத்தனை சதவீதம் அவங்களுக்குன்னு தனித்தனி வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் வந்து அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமானது, இதுக்கு எவ்வளோ ஏஜுக்குள்ளே இருந்திருந்தால் நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த கம்யூனிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இது இன்னும் டைம் இருக்குது இதை வந்து ஃபில் பண்ணி இந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு டைம் பண்ணுறது கரெக்டாக பண்ணிடுங்க. ஏன்னா வந்து இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணிடாதீங்க. அப்படியே மிஸ்டேக்ஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து 25 செப்டம்பர் வரைக்கும் 25 செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த டைம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுன்னா பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. தமிழ் அண்ட் மேக்ஸ் பண்ணுங்கள். இதில் முக்கியமானது தமிழ் வழியில் படித்ததுக்கான சர்டிஃபிகேட் டிலே பண்ணாமல் இப்போயே வாங்கி வச்சுருங்க. ஏன்னா நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாம் கரெக்டாக அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா போய் நின்றுருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு 1500 முடிஞ்சாலுமே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு தான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே 1000 வெரிஃபிகேஷன் தான் ஃபஸ்ட்டு. முதல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் வச்சுருந்தாங்க. அது பிரச்சனையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ ஃபஸ்ட்டே கொண்டு வந்துட்டாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு தான் உங்களுக்கு இது பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் தமிழ் வழியில் பயின்ற சான்று இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. அதை வந்து அப்போதைக்கு போயிட்டு நீங்கள் படித்த ஸ்கூலில் போய் உங்கள் ஹெச்எம்கிட்ட நின்றுருந்து அதை டிலே பண்ணிட்டு இருக்காமல் இப்போயே நீங்கள் இதை அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா சொல்லிட்டு வாங்கி வச்சுருங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் இப்போ தான் இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ வந்து அந்த தமிழ் வழி சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் வந்து இதுக்கு வந்து இப்போயே வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ரொம்ப டஃப்பாக இருக்கிற எக்ஸாம் இது கிடையாது. கம்பேர் டு குரூப் 4 நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து பார்த்திங்கன்னா கிராக் பண்ண முடியும். ஸோ வந்து நீங்கள் அந்த 70 மார்க்ஸ் அப்படிங்கிறதுல வந்து உங்களால் எவ்வளோ எடுக்க முடியுமோ அது வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எஃபர்ட் போட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ வந்து ரெகுலராக நம்மளோட வீடியோஸை வந்து பாருங்கள். நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி சம்மந்தப்பட்ட ஃபிசிக்கல் அண்டு ரிட்டனுக்கு மோஸ்ட்டு எப்படிலாம் டிப்ஸ் கொடுக்க முடியுமோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் உங்களுக்கு வந்து ரெகுலராக வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.